திஸ் இஸ் கௌதம் கார்த்திக். நம்மளோட சேனலில் ட்ரீம்ஸ் டீச்சர் ஜிகே சேனலில் 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பேசிக் லெவலில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ 2025 ஆயாச்சு, இன்னும் நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி அன்னன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ்க்கு கீழே கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸை கேளுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று நம்மளோட ட்ரீம்ஸ் டீச்சர் ஜிகே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேச தான் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு எதனால நீங்கள் பேசுகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேளை தப்பாக பேசுவோமோ, ஒரு வேளை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணுவோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இனிமேல் அது உங்களுக்கு தோணவே தோணாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இப்போ நம்ம தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அதெல்லாம் இருக்குது. அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளால் சென்டென்ஸ் எழுத எந்த ஒரு சென்டென்ஸும் வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸு. இந்த டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு நான் சேலஞ்ச். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை வேர்டு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இங்கிலீஷில் வந்து 26 சென்டென்ஸ் 26 வேர்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 26 வேர்டில் எந்தெந்த வேர்டெல்லாம் வந்து நம்ம வந்து மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம், எந்த வேர்டை வந்து நம்ம உயிரெழுத்துன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் இங்கிலீஷில் வந்து 26 வேர்டு இருக்குது. ஏபிசிடி 26 எழுத்து இருக்குது. அதில் 21 எழுத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்ஸ்டோனன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கான்ஸ்டோனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்து. தமிழில் மெய்யெழுத்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கான்ஸ்டோனன்ட் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தோடைய மெய்யெழுத்து. மொத்தமே 21 மெய்யெழுத்து இருக்குது. 5 எழுத்து வந்து உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த 5 எழுத்து இல்லாட்டி ஒரு வேர்டை வந்து நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது. அதை தான் வந்து உயிரெழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த உயிரெழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, AEIOU இந்த 5 எழுத்தும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேர்டையுமே வந்து மோஸ்ட்லி பார்க்க முடியாது. ஸோ இந்த 5 எழுத்தும் வந்து என்ன எழுத்து? உயிரெழுத்து. 21 எழுத்து. இந்த ஏபிசிடி 26 எழுத்தில் இந்த 5 எழுத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டோனன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த AEIOU கூட ஒய்யும் ஆட் ஆகும். ஏன் ஒய் ஆட் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒய் வந்து ஏன் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த AEIOU அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது இல்லாமல் எந்த ஒரு எழுத்தும் ஃப்ரேம் மோஸ்ட்லி எந்த ஒரு எழுத்தும் ஃப்ரேம் பண்ண முடியாது. அதில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. டெம்பிள் அப்படிங்கிற எழுத்துல இ இருக்குது, குக் அப்படிங்கிற எழுத்துல ஓ இருக்குது, EA இது ரெண்டுமே வந்து உயிரெழுத்து தான். ஹெல்ப் இ அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து தான். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து வவல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். இந்த எழுத்து உயிரெழுத்து இல்லாமல் மோஸ்ட்லி நிறைய சென்டென்ஸ் வந்து நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ இதில் சம்டைம்ஸ் ஒய் ஆட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஏன் ஒய் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஒய் வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டில் வந்து முடியுது. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது வந்து என்னது? வவல்ஸில் முடியுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சம்டைம்ஸ் ஒய்யும் வந்து ஐ சவுண்டில் முடிகிறதுனால இதை வந்து நம்ம வவல்ஸ் கூட சம்டைம்ஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒய், அப்புறம் சைக்கிள், ஐ இடையிலையும் கூட சம்டைம்ஸ் வந்து அந்த ஐங்கிற சவுண்டு வந்து வரும். இதில் இல்லாட்டியுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈ இருக்குது. ஈ இருந்தாலே இது வந்து என்னது? உயிரெழுத்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சைக்கிள் வந்து இப்போ இந்த ஒய் வந்து நடுவில் கூட ஐங்கிற சவுண்டில் வருது. ஸோ இதனால் சம்டைம்ஸ் ஒய்யையும் வந்து நம்ம வந்து வவல்ஸ் கூட சேர்த்து சொல்கிறோம். ப்ரிட்டி, ஆனால்
பிரிட்டி இதில் பார்த்தீங்களா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒய் வந்து இ சவுண்டில் முடியுது. ஸோ இதுவும் வந்து உயிரெழுத்துக்கள் ஓவல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒய் வந்து சென்டென்ஸ்க்கு முன்னாடி சப்போஸ் ஒய் வந்து இப்போ யூ, யுவர்ஸ் இந்த மாதிரிலாம் வருது, யுவர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வவல்ஸில் வந்து வராது. இப்போ முன்னாடியே ஒய் வருது, இப்படி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கான்ஸ்டோனன்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா முன்னாடியில் ஒய் வருது, லாஸ்ட்டில் வந்து யூ ஊ அப்படிங்கிற சவுண்டில் வந்து முடியுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து வவல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கிலீஷில் வந்து இருக்கிற மொத்த எழுத்து 26, 21 எழுத்து வந்து மெய்யெழுத்து, 5 எழுத்து வந்து உயிரெழுத்து வவல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த வவல்ஸ் வந்து 5 எழுத்து, இதில் ஒரு எழுத்து வந்து அப்பப்போ ஆட் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய். இப்போது ஸ்கை அப்படி அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை அப்படின்னா ஸ்கை லாஸ்ட்டில் ஒய் முடியுது, ஐங்கிற சவுண்டில் முடியுது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வவல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா பெயர்ச்சொல், வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். சப்ஜெக்ட் அப்படின்னா பெயர்ச்சொல், வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்பவர். இப்போ நான் வந்து சாப்பிட்றேன், நான் வந்து தூங்குறேன் அப்படிங்கிறதுல நான் அப்படின்னு என்ன குறிக்குது இல்லையா, அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஐ, வி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னா என்னென்னா வினைச்சொல். நம்ம ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா, ஸ்லீப், டான்ஸ், ப்ளே இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து வினைச்சொல், செய்யப்படும் செயல். அதுதான் இங்கே எழுதியிருக்கிற குக், ஈட், டீச் இது எல்லாமே வந்து செய்யப்படும் செயல், ஒரு ஆக்ஷன் வேர்ப். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வினைச்சொல் வேர்ப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ ஐ குக், ஐ ஈட், ஐ டீச். நான் சமைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் சேர்ந்தால் மட்டும்தான் உருவாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. ஐ குக், ஐ ஈட், ஐ டீச். இப்போ வந்து சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாமா. ரொம்பலாம் பயப்படாதீங்க, வெறும் 7 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அந்த 7 சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். இதுதான் அந்த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ் இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட். ஐ அப்படின்னா நான், யூ நீ அல்லது நீங்கள், வி நாங்கள், தே அவர்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, நேம்ஸ் அருண், அபி, கார்த்தி, கீதா இந்த மாதிரி நேம்ஸ் இதெல்லாமே வந்து சப்ஜெக்டில் தான் வந்து வரும். பெயர்ச்சொல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட் தான் இருக்குது. வேர்ப் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த 7 சென்டென்ஸ் தான், நிறைய இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த 7 சென்டென்ஸ் தான் வந்து சப்ஜெக்ட். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம் இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட், பெயர்ச்சொல் அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து நம்ம வினைச்சொல் வேர்ப் அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். வேர்பில் வந்து 2 வேர்ப் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்று வந்து ஸ்டேட் வேர்ப் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமை, ஒருத்தருடைய நிலைமையை பற்றி சொல்கிறது. இப்போ நான் டீச்சராக இருக்கேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அவங்க குக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து ஒருத்தருடைய நிலைமையை பற்றி சொல்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேட் வேர்ப் ஆர் பி வேர்ப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். ஐ ஆம் ஏ டீச்சர், ஐ ஆம் ஹாப்பி, நான் வந்து டீச்சராக இருக்கேன், நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். ஐ ஆம் அட் ஸ்கூல், நான்
ஸ்கூலில் இருக்கேன். ஐ ஆம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இதுதான் வந்து ஸ்டேட் வேர்ப் இல்லை பி வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எதை பி வேர்ப்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆம் இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம பி வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன், எங்கே இருக்கேன், எந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட ஒருத்தருடைய நிலைமை, நம்மளோட நிலைமை இல்லாட்டி இன்னொருத்தவங்களுடைய நிலைமையை பற்றி சொல்கிறது அப்படின்னு தான் வந்து அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா வேர்ப், ஸ்டேட் வேர்ப் அப்படிங்கிறது வந்து. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃப்யூச்சர் ஃபார்ம் இதுலெல்லாம் வந்து இந்த பி வேர்ப் வந்து மாறும். அது வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத வந்து டே 2 கிளாஸில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்பிளாக ரொம்ப நிறுத்தி பொறுமையாக தான் நான் வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு நாள் நான் போடுற வீடியோவையும் ஒரு டைம் நல்லா கிளியராக பார்த்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு நோட் போட்டு 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம என்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து டே பை டே எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக 30 நாளில் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பேச கற்றுக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரீம்ஸ் டீச்சர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி இதுக்குன்னு ஒரு டைம் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ டே 2 வீடியோவில் சந்திக்கிறேன். டே 2 வீடியோவுக்கு கோ த்ரூ பண்ணிவிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ.